உண்மைக்கே சொல்றேன், நான் சொல்றேன், நான் எங்க தெய்வத்துக்கு முன்னாடி சொல்றேன், நான் கண்டிப்பா அவன் ஆத்ம சக்தி எடுக்கணும். அவங்க குடும்பத்துக்கு அவங்களுக்கு வம்சமே இருக்கக்கூடாது. நாங்க வேண்டுவோம், நான் வேண்டுவேன். எவன் எப்படின்னா போட்டு போட்டோம், எவன் எதனா போட்டு போட்டோம், எனக்கு கவலை கிடையாது. நான் வேண்டுவேன் அவளுடைய ஆத்மா சாந்தி அடையணும், அவளுக்கு ஆத்ம சக்தி வரணும். இவங்களை பழி வாங்கினாவும் அவ வாங்காம விட மாட்டா, கண்டிப்பா வருவா, சத்தியமா வருவா. இது உண்மை, இது நடக்கும், இது நிச்சயம். எந்த தப்புமே பண்ணலையம்மா, எந்த தப்புமே பண்ணல. என்னமா பண்ணா பாவிங்க. உங்களுக்கு என்ன கெதி வருமோ? தெய்வங்களே, எல்லா தெய்வமும் இருக்கிறாங்க, அல்லாவையும் கும்பிடுறாங்க, ஆண்டவரையும் கும்பிடுறாங்க, அங்காள எல்லா தெய்வமும் பார்க்காத கண் திறந்து. அதுல இந்த ஒரு வார்த்தையம்மா, அப்பா யாரும் உங்களை தப்பா பேசிடக்கூடாது, அதுக்காக தான்ப்பா நான் அந்த வாய்ஸ் மெசேஜ் அனுப்புறேன். யாரு கேட்டாலும் இதை எடுத்து காமிங்க, இதை எடுத்து காமிங்க. அந்த இடத்துல நீ பாருமா, நல்ல ஜெனுனாவும் நல்ல தாய் தகவன் பிறந்தோம், தான் தாய் தகப்பனை கஷ்டப்படுத்த கூடாதுன்னு சொல்லிட்டு தான் உயிரை மாத்திக்கலாம். நம்மளால மற்றவங்களுக்கு கஷ்டம் வேண்டாம். வளர்ச்சி அடைய மக்களுக்கு வழிகாட்டுவதே மக்கள் நீதி மையத்தின் முதன்மை பணி.